இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இந்த திவ்ய நற்கருணை பிரசனத்துக்கு முன்பாக நாம் ஜெபிக்க இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். தேவன் நம்மை எப்போது கைவிடுவதில்லை. அதே போல கடவுளுக்காக நாம் நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது கடவுள் நம்மை சுவிகார பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். கடவுள் நம்மை எப்பொழுதும் ஆசீர்வதித்து வழி நடத்துகின்றார். அதுதான் எந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாலும் அது கடவுளுக்குரியதாக, கடவுளுடைய ஆட்சியோடு கூடியதாக இருக்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும். எனவேதான் ஆண்டவர் மிக தெளிவாக சொன்னார், இதோ உம்முடைய தாயும் சகோதரர்களும் உம்மை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவரிடம் சொன்ன பொழுது, யார் என் தாய், யார் என் சகோதர சகோதரிகள் என்ற கேள்வியை சொல்லிவிட்டு அங்கிருந்தவர்களை பார்த்து இயேசு சொன்னார், யார் ஒருவர் தந்தை இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கிறார்களோ அவர்களே என் தாயும் சகோதர சகோதரிகளும் ஆவார்கள் என்று. ஆக ஆண்டவர் இயேசு தன்னுடைய தந்தை இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதில் மிக தெளிவாக இருந்தார். இன்றைக்கு நம்மெல்லாம் கேட்ட மறைநூல் கருத்துக்களை ஆய்ந்து பார்க்கிற பொழுது அர்ப்பணம், அர்ப்பணம் சார்ந்த வாழ்வு. எனவே இந்த அர்ப்பணம் என்பதற்கு ஒரு ஆழ்ந்த ஒரு உணர்வு இல்லை என்று சொன்னால், அல்லது ஒரு மனம் மாற்றம், அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலை இல்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கை ஒரு வீணானது தான். அது எங்களை போன்ற துறவற வாழ்வாக இருந்தாலும், உங்களை போன்ற குடும்ப வாழ்வாக இருந்தாலும் அது எல்லாருக்குமே பொருந்தும். இந்த அர்ப்பணம் என்பது, தியாகம் என்பது, தன்னலமற்ற ஒரு எண்ணம் என்பது எல்லாருக்கும் தேவை. எனவே இதெல்லாம் இல்லாமல் இந்த வாழ்வை வாழ முடியாது. நான் திருமண மறைவுரையிலே பல முறை சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு பெண்ணும் ஒரு ஆணும், சிலர் அல்லது ஒரு 30-25% பேர் உறவுகளிலே உள்ள ஆணை பெண்ணை மணக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் அந்த பெண்ணை அறிந்திருக்கவோ, அந்த பெண் தான் மணக்க போகிற தன்னுடைய எதிர்கால கணவன் ஆணை பற்றி அறிந்திருக்கவோ ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மாறாக 75% பேர் யார் என்றே தெரியாது, குடும்ப பின்னணி என்னவென்றே புரியாது, எந்த ஊரில் நமக்கு மாப்பிள்ளை இருக்கிறார், எந்த ஊரிலே இருந்து பெண் இருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. எனவேதான் பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள், திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று. நாம் அதை முடிவு பண்ணுவதில்லை. ஒரு முறை ஒரு இடத்திற்கு, நான் அந்த ஊரெல்லாம் சொல்ல விரும்பவில்லை, மாலை 4 மணி திருப்பலி, திருமண திருப்பலி என்று பத்திரிகை அடித்து அழைத்திருந்தார்கள். நானும் அந்த பெண் வழி வீட்டாருடைய அந்த பெண்ணுக்கு தகப்பனுக்கு ஒரு கரஸ்பாண்டாக இருந்ததால நாங்களும் எங்கள் ஊரை சார்ந்த பங்கில் இருந்து நிறைய பேர் அந்த திருமணத்திற்கு போயிருந்தோம். 4 மணி திருமண நேரம், 4 மணி, 4 ஆனது, 4:30 ஆனது, 5 ஆனது, 5:30 ஆனது, 6 ஆனது, 6:30, 7 என்று அந்த நேரம் நீட்டிக்கொண்டே போனது. அங்கே பெண்ணையும் காணோம், மாப்பிள்ளையும் காணோம். நாங்க தான் போய் நின்று இருந்தோம். 4 மணிக்கு நாங்களே 3:30 போயிடலாம், நல்ல கொளுத்துற வெயில், அங்க போய் வேர்க்க விறுவிறுக்க போய் நிக்கிறோம். அங்க உட்கார்றதுக்கு கூட இடம் இருந்தது, பட் சூடான உஷ்ணமான சூழ்நிலை, எங்கும் அமர்ந்து ஒரு இயல்பா இருப்பதற்கான வாய்ப்பில்லை. எனவே அங்கு இங்குமாக நாங்கள் திரிந்து கொண்டு வந்தோம். பிறகு திருமண திருப்பலி இரவு 8 மணிக்கு ஆரம்பிக்கிறார். 4 மணி திருப்பலி 8 மணிக்கு ஆரம்பித்தார்கள். அப்போது எல்லாரும் முணுமுணுத்தார்கள். சிலர் விலகி சென்று விட்டார்கள். வீட்டுக்கு தொலைவிலே செல்ல வேண்டியவர்கள், அவர்கள் தங்களுடைய பயணத்தை, குறிப்பாக பேருந்தில் வந்தவர்கள், திரும்ப பேருந்து நமக்கு கிடைக்காது என்கிறது என்று சென்று விட்டார் ஒரு பகுதியினர். இருந்தால் நாங்கள் எல்லாம் மகிழ்ந்து காரிலே சென்றதால் நாங்கள் எல்லாம் அங்கே இருந்தோம். அப்பொழுது காத்து கொண்டிருந்த போது எல்லாருடைய முணுமுணுப்பும் வருத்தமும் அந்த திருமண வீட்டாரை திட்டிக் கொண்டிருந்ததும் எங்களுக்கு, என்னுடைய மனதுக்கு அந்த ஃபீல் வந்தது. அப்பொழுது அந்த திருமணத்துக்கு நிறைய குருக்கள் வந்திருந்தார்கள். அந்த குருக்கள் என்னை தான் முன்னுரை சொல்ல சொன்னார்கள். சரி, இந்த முன்னுரையை இந்த மக்களை ஆற்றுப்படுத்துவதற்காக, அமைதிப்படுத்துவதற்காக நாம் சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று நினைத்து முன்னுரையை நான் ஆரம்பித்தேன். முன்னுரையை கணவன் மனைவி திருமண வாழ்வு இதை பற்றி சொல்வதற்கு முன்பாக
நான் சொன்னேன், மக்களே நீங்கள் எல்லாம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் எல்லாம் ஆத்திரத்தில் கோபத்தில் இருக்கிறீர்கள், மாலை 4 மணி திருப்பலி 8 மணிக்கு தொடங்குகிறது என்று நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். கவலையப்படாதீங்க. 4 மணி என்றது இந்த பெண் மாப்பிள்ளை வீட்டாரோ உங்களில் இருக்கிற ஒரு உறவினர்களோ குறித்து வைத்தது. கடவுள் இவர்களுக்கு என்று குறித்து வைத்தது இரவு 8 மணி திருப்பலி. பிரேஸ் தி லார்ட். ஆக திருமணம் என்பது சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்பொழுது சிலருடைய முகத்திலே புன்னகை, சிலர் உங்களை போல கரங்களையும் தட்டி அவர்களையே அமைதிப்படுத்திட்டார்கள். எனவே எரிந்து கொண்டிருந்த நெருப்பிலே தண்ணீரை ஊற்றினேன், அணைந்து போனது. பிறகு அந்த திருப்பலி முன்னுரையோடு திருப்பலி ஆரம்பித்து இனிதாக விருந்தோடு அந்த திருப்பலி முடிந்தது. அவர்களும் அவர் இல்லத்திற்கு சென்றார்கள். நாங்களும் திரும்பி நீண்ட பயணத்திலே அந்த காரிலே மகிழ்வதிலே பயணம் சென்று கொண்டிருந்தோம். இயேசுவில் பிரியமான, எதற்கு என்று சொல்கிறேன் என்றால், யார் யாருக்காக, யாருக்கு எங்கே இருக்கிறார்கள் துணை என்று நமக்கு தெரியாது. சில வேளைகளில் அதுதான் திருச்சபை திரு அவை அல்லது மிக தெளிவாக சில தயாரிப்புகள் எல்லாம் சொல்லியிருக்கிறது. அந்த திருமணம் முன் தயாரிப்பு எல்லாம் கொடுத்திருக்கிறது. கேள்விகளை கேட்டு அந்த மாப்பிள்ளை உங்களுக்கு தெரியுமா, அந்த பெண்ணை உங்களுக்கு தெரியுமா, பார்த்திருக்கிறீங்களா என்றெல்லாம் பேரை ஆளை மாற்றுகிற காலமெல்லாம் இருந்தது ஒரு காலத்தில். இப்ப செய்ய முடியாது. ஒரு காலத்தில் அதெல்லாம் இருந்தது. காட்டிய பெண் ஒன்று, மணவரையிலே அமர்த்தப்பட்ட பெண் ஒன்று என்றெல்லாம் மாற்றப்பட்ட வரலாறுகளும் சில நிகழ்வுகளும் இருந்திருக்கிறது. ஏமாற்றி எல்லாம் அப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள் சரி செய்வதற்காக. அதெல்லாம் ஒரு காலகட்டம். இன்றைக்கு அதை செய்ய இயலாவிட்டாலும் இப்படி ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு, ஒரு பெண் ஆணுக்கு என்று நிச்சயிக்கப்படும் பொழுது அது கடவுளால் அது தீர்மானிக்கப்படுகிறது. கடவுள் அதை நமக்கு ஆசீர்வாதமாக அவர்களை அளிக்கிறார். எனவே இவ்வாறு நாம பார்த்து பிடித்து, இந்த ஆணை எனக்கு பிடித்திருக்கிறது, இந்த பெண்ணை எனக்கு பிடித்திருக்கிறது, இந்த ஆணோடு நான் வாழுகிறேன், இந்த பெண்ணோடு நான் வாழ சம்மதிக்கிறேன் என்றெல்லாம் எல்லா ஏற்பாடுகளை செய்தாலும் சில ஒரு 2-3% திருமணத்திற்கு முன்பாக, திருமணத்தின் போது, திருமணத்தின் அன்று அல்லது திருமணம் தாலியை கட்டி கூட சிலர் பிரிந்து விடுகிறார்கள். பார்த்துக்கிறீங்களா? சில நிகழ்வுகள் அப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப சொற்பமானது. ஆனால் இதிலே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் விருப்பம் இல்லாமல் வாழ்கிறார்கள். இன்னொரு சதவீதத்தார் அவர்கள் மனம் ஏற்றுக்கொண்டு அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்கிறார்கள், அதை தாக்கு பிடித்து வாழ்கிறார்கள். இதிலே ஒரு 30-40% பேர் தான் தங்களுடைய திருமண வாழ்வை மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டனாக்கா நீங்க நிறைய பேர் கை தூக்க மாட்டீங்க, உங்களுக்கே வெக்கமா இருக்கும். எத்தனை பேர் உங்களிலே திருமண வாழ்விலே, இந்த அர்ப்பண வாழ்விலே மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்க அப்படின்னு கை தூக்க சொன்னா, கை தூக்கலாம் வேணாம். ஏன்னா தூக்காதவங்களை அதை கேவலப்படுத்துற மாதிரி ஆயிடும். ஆனால் அது வேண்டாம். எனவே நிறைய சிக்கல்கள் இன்றைக்கு இருக்குது, நடைமுறை பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்குது. நாங்களும் பங்கு தந்தையர் என்ற ஒரு நிலையிலே நிறைய வழக்குகள், திருமண பிரச்சனைகள், இவைகள் எல்லாம் குடும்ப பிரச்சனைகள், இவைகள் எல்லாம் நாங்கள் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். கூடுமான வரையிலே அவர்களுக்கான நல்ல வழிகாட்டுதல், ஆறுதல், இவைகள் எல்லாம் நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இயேசுவில் அன்பானவர்களே, எதற்கு இதை ஆழப்படுத்தி உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், ஒரு வாழ்வு என்பது, அது திருமண வாழ்வு என்பது எத்தனை காலத்து பயிராங்க? 1000 காலத்து பயிர். பற்றி எல்லாம் தெரியுது. அது 1000 காலத்து பயிர்னு தெரியுது. அதை மாற்றிக்கொள்ள முடியாது என்று தெரிகிறது. கடையிலே வாங்குற கத்திரிக்காய் மாதிரி குப்பையிலே கொட்டிவிட முடியாது என்று தெரிகிறது. ஆனால் அதை முழுமையாய் வாழ்வதற்கு எவ்வளவு தயக்கம், எவ்வளவு இடையூறுகள், எவ்வளவு தொல்லைகள். இதற்கிடையிலே குடும்பத்திலே பார்க்கப்பட்ட பெண்ணை ஒரு அடிமை போல, அங்க இருப்பாங்க இல்லையா, மாப்பிள்ளை கூட பிறந்த அண்ணன் அக்கா தங்கச்சிங்க, அவங்களுக்கு அடிமைங்க, அங்க போ, இங்க வா, அதை எடு, இதை எடு அப்படின்னு அவங்க ஏதோ காசு கொடுத்து எகிப்துல யோசேப்பை வித்தது மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அவங்க காசு கொடுத்து ஒரு பொண்ணை வாங்கி வந்துட்டு. இதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. எனவே பவுலடியார் மிக தெளிவாக தன்னுடைய திருமுகத்தை சொல்லுகிறார். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 7ஆம் அதிகாரம் ஒரு 2-3 வசனம் வாசித்து பார்ப்போம். அவர் என்ன சொல்றார் அப்படின்ட்டு. 11ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 7:11. ஆக இது நம்ம காசு கொடுத்து யாரும் வாங்கிட்டு வரலைங்க. திருமணமானவர்களுக்கு நான் கட்டளையாக சொல்வது இதுவே, மனைவி
கணவனிடமிருந்து பிரிந்து வாழக்கூடாது. இது என்னுடைய கட்டளை அல்ல, மாறாக ஆண்டவருடையது. அப்படி ஓகே, போதும், அதே போதும். இந்த முதல் பகுதி மட்டும். இது கட்டளை யாருடைய கட்டளை? ஆண்டவருடையது. ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ வேண்டும் என்பது யாருடைய விருப்பம்? கடவுளுடைய விருப்பம். எனவேதான் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று ஆண்டவர் சொன்னார். இதெல்லாம் ஒவ்வொரு திருமணத்தின் போதும் நம்ம கேட்கிறோம். ஆனா நிறைய பேர் அந்த சாந்தரை நிறைய தயார் பண்ணிட்டு வந்திருப்பான். திருமண திருப்பலியிலே மறைவுரை கொடுப்பதற்காக நிறைய கருத்துக்களை சொல்லுவாங்க. அதுல உங்கள நிறைய பேர் கேட்கணுமா? நீங்க கல்யாணம் பண்ண நினைக்கும் அதை கேட்கல, அடுத்தவங்க கல்யாணத்துக்கு போனப்பையும் கேட்கறது இல்லை, எப்பவுமே அதை கேட்கறது. ஆகதான் நமக்கு எது நல்லது கெட்டது என்பதை புரிவதில்லை. எனவே ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். எனவே அதுதான் அவர் விரும்பினார். ஆண் என்பவன் தனித்திருப்பது நல்லதல்ல. எனவே அவனுக்கு இணையான ஏற்ற ஒரு துணையை படைப்போம் என்று ஆண்டவர் படைத்தார். அந்த பெண்ணை என்ன பண்ணிருக்கலாம்? கடவுள் என்ன செய்திருக்கலாம்? இன்னொரு களிமண் உண்டை எடுத்து அதுல ஒரு பொம்பளை மாதிரி ஒரு பெண்ணை செய்து அதுல ஆவியை ஊதி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்? கடவுள் என்ன செய்தாரு? ஆண் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை கொடுத்தார். உடல அனஸ்தீசியா பாத்தீங்களா? காட் ஹஸ் கிவன். அந்த காலத்துல எலும்பு எடுக்கிறது அவ்வளவு வலிக்காம இருக்கும். பட் கடவுள் எடுத்திருக்காரு பாருங்க. அந்த மனிதனுடைய விழாவில் இருந்து அறிவிலா தான் சொல்லுது, பெண்ணை விட ஆணுடைய விழாவில் ஒரு எலும்பு என்ன இருக்குது? குறைவா இருக்கிறது என்று சொல்லி அதெல்லாம் நீங்க தான் திருடிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு ஆணும் பிறக்கும் பொழுது ஒரு எலும்பு காணாமல் போகிறது. அது யாருக்காக என்றால் படைக்கப்படுகிற ஒரு பெண்ணுக்கு. எவ்வளவு கடவுள் ஒரு இணக்கத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க, எவ்வளவு ஒரு நெருக்கத்தை, ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று பாருங்க. கடவுளுடைய செயல் இதெல்லாம். எனவே ஆழ்ந்த உறக்கத்தை கொடுத்தார். அப்புறம் இன்னொன்னு நகைச்சுவை சொல்லுவாங்க, ஏன் கடவுள் அந்த நேரத்தில் ஆதாமுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை கொடுத்தாரா? ஏன்னாக்கா ஆதாம் நல்லா தூங்கிக்கோ, இதுதான் உன்னுடைய லாஸ்டா நீ தூங்குற நல்ல தூக்கம். உன் வாழ்க்கையில் ஒரு பெண் வர போறா, இனிமேல் நீ நிம்மதியா தூங்கவே முடியாது என்று சொல்லிதான் ஆழ்ந்த உறக்கத்தை பெண்ணுக்கு கடவுள் கொடுத்தார் என்று ஒரு நகைச்சுவைக்காக சொல்லுவார்கள். அது அப்படி அல்ல. நல்ல பெண், அன்பானவள், துணைவி ஒன்று இருந்தால் என்றால் ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் யாருக்கு தான்? பெண் இருக்கிறான்னு சொன்னான். ஆனாக்கால் நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு பின்னால் என்ன இருக்குது? பெண்ணுக்கு பதிலா பேய் இருக்குது. அப்படிதான் சொல்றான். வாழும் தினத்துல என்ன தள்ளிட்டாங்க, வாழ்க்கையை வீணாக்கிட்டாங்க, என்னுடைய வாழ்க்கை வீணா போச்சு. நிறைய பேர் வருத்தப்படுறீங்க. வாழ நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள், வாழ நீங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் உங்கள் மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆக அதுதான் ஒரு இயல்பானது. எனவே இந்த நேரத்தில் மோட்டார் மெக்கானிசம் சொன்னாக்கா உங்களுக்கு புரியாது. ஃபாதர் கார் ஓட்டுறதுக்காக அந்த மெக்கானிசம் சொல்றாங்கன்னு நினைப்பீங்க. ஒவ்வொன்றும் அதுக்கு இயல்பா இருக்கும்போது தான் அது இயங்க முடியும். அது இயல்பா இல்லைனாக்கா அது இயங்காது, அது நகராது. வாழ்க்கையும் அது மாதிரி தான். ஒரு ஆணும் பெண்ணும் அவருடைய மனங்கள் இணைய வேண்டும். எனவே இரண்டு நபர்களை வைத்து ஒரு நிகழ்வை செய்வது முக்கியமல்ல, மாறாக அந்த இரண்டு நபர்கள், ஒரு ஆண் பெண்ணுடைய இதயங்கள் இணைய வேண்டும். எனவேதான் ஈருடல் ஓர் உயிர். இரண்டாக இருந்தாலும் அவர்கள் ஒரே உயிராக ஒரே மனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்பி அவளை படைத்தார். எனவே விழா எலும்பில் இருந்துதான் அந்த பெண்ணை படைத்தார், பெண்ணை உருவாக்கினார். எனவேதான் ஆதாம் அந்த பெண்ணை பார்த்து தொடக்க நூல் 2:26 இருங்க 2:26 வாசிங்க. 2:26 இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். மனிதன் அவன் மனைவியை ஓகே அதெல்லாம் தேவையில்லாது. ஆக அவர்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள். அவர்களுக்குள் எந்த வேறுபாடும் இல்லை என்ற கருத்தை நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இப்படி கடவுள் ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ வேண்டும் என்பதைதான் அவர் விரும்புகின்றார். எனவே அந்த பெண்ணை பார்த்த ஆதாம் முதலிலே ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இவள் என் எலும்புகளின் எலும்பும் சதைகளின் தசையுமாக இருக்கிறாள் என்று அவர் சொன்னார். உலகத்தில் எழுதப்பட்ட முதல் காதல் கவிதை இதுதானா. ஆதாமால் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள்
இது உலகில் எழுதப்பட்ட ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆண் சொன்ன முதல் காதல் வரிகள், அது கவிதை வரிகள் என்றும் இதை எடுத்து சொல்வார். இவள் என் எலும்புகளின் எலும்பும் என் தசைகளின் தசையுமாக இருக்கிறாள் என்று. தொடக்க நூல் 2:3 26 சொன்ன 2:23 அதுதான் நான் எதிர்பார்த்தேன். எனவே 2:23 சொல்லுகிறார். அவன் அந்த அழகை பார்த்து, அந்த பெண்ணை பார்த்து அவர்கள் இணைந்து வாழ்கிறார். அவளில் அவன் மயங்கி போனதால் தான் அவள் என்ன செய்தாலும் அதை அவன் ஏற்றுக்கொண்டான். என்னத்தை ஏற்றுக்கொண்டான்? அவன் எதே ஒரு கனியை கொண்டு வந்தா அந்த கனியை தின்னுட்டு பாவத்துக்கும் உடன்படுறான். கடவுள் எதை ஒதுக்கி வைத்தாரோ, கடவுள் எதை தவிர்த்தாரோ அந்த கனியை உண்பதற்கும் துணிந்தான். அது அவள் மீது கொண்டிருந்த அன்பை வெளிப்படுத்துகிறது. அவர்கள் தவறு செய்தார்கள், கடவுளுடைய அன்பை மீறினார்கள், கடவுளுடைய கட்டளைகளை மீறினார்கள், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அங்கே அந்த ஆதாம் கடவுள் தனக்காக கொடுத்த அந்த துணையின் அன்பை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதற்காக அவள் செய்த தவறின் பாவத்தை ஆதாமும் பங்கு போட்டு கொண்டான். அவனும் அந்த பாவத்திற்கு, அந்த பாவத்தின் தண்டனைக்கு உட்பட்டான். அதான் மனைவி செய்த சில தவறுக்காக தானும் அந்த தவறின் ஒரு தண்டனையை அனுபவிக்கின்றவனாக இருக்கிறான். அதுதான் பவுலடிகளார் சொல்கிறார். எந்த திருமுகத்தில் என்ன சொல்றாரா? திருச்சபையையும் கிறிஸ்துவையும் திருமண வாழ்வோடு ஒப்பிட்டு சொல்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்து இந்த திருச்சபையை நேசித்தார், எப்படி அன்பு செய்தார், அந்த அன்பினுடைய உச்சம் என்ன? எது அந்த அன்பினுடைய உச்சம்? தன் உயிரையே கொடுத்தார். அதே போல தன் மனைவியை அன்பு செய்கிற ஆண் தன் உயிரையும் கொடுத்து அவளை அன்பு செய்ய வேண்டும். அது உண்மையான திருமண கணவன் மனைவியினுடைய அர்ப்பணத்தின் ஒரு வெளிப்பாடு. அதே போல திருச்சபையாக நீங்கள் எப்படி இந்த கிறிஸ்துவுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறீர்களோ, நீங்கள் எப்படி இந்த கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறீர்களோ, மனைவியானவள் தன்னுடைய கணவனுக்கு அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று பண்ணிக்கின்றார். எவ்வளவு அழகான ஒரு ஒப்புமை பார்த்தீங்களா? கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவை கணவன் மனைவியோடு கூடிய உறவோடு அது ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் ஒற்றுமை. இதற்கு என்ன தேவை? ஒரு சகிப்புத்தன்மை, புரிந்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், ஒருவர் ஒருவருக்காக கையளித்தல். எப்படியோ ஆனால் இன்றைக்கெல்லாம் எனக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. அதெல்லாம் ஒரு கல்யாண மண்டபத்தில், அந்த கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் பண்ணணும்னாக்கா சில சர்டிஃபிகேட்ஸை ஆணும் பெண்ணும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. என்ன சர்டிஃபிகேட்லாம் சொல்லுங்க பார்ப்போம். பர்த்டே சர்டிஃபிகேட் இல்லை, என்ன ஞான, அதான் வேற, அதெல்லாம் விடுங்க. வேற திருமண தயாரிப்புவா அது கூட கிடையாது. அவங்களுக்கு எய்ட்ஸ் நோய் இருக்குதா இல்லையா? அந்த திருமண மண்டபத்தில் அந்த சர்டிபிகேட் வச்சாதான் கல்யாணம், இல்லை கல்யாணம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கு சூழ்நிலை அது மாதிரி, யாருக்கிட்ட என்ன இருக்குது, என்ன சூழ்நிலைக்கு எப்படி தெரியும்? புடவை கட்டி ஒரு பெண்ணையோ கோட் சூட்டு போட்டு ஒரு ஆணையை கொடுத்தா கல்யாணம் பண்ணிட்டு போயிட முடியுமா? யாருடைய வாழ்க்கை யாருக்கு இழப்பது, யாருக்கு யார் அடிமையா இருப்பது என்ற சிந்தனைகள் எல்லாம் இன்றைக்கு இருக்குதான் செய்கிறது. அப்படியெல்லாம் இன்றைக்கு திருமண நிகழ்வுகள் இருக்கிறது. எனவே எப்படி இருந்தாலும் திருமணம் என்று அதை நாம் முடித்து கொண்டோம் என்றால், அந்த 3 முடிச்சியை போட்டுக்கொண்ட பெண் அது ஒன்று ஒரு கயிறு தாங்க. அந்த கயிறை போட்டுக்கிட்டதால நான் நிறைய கேட்பேன், இந்த கயிறுல என்ன இருக்குது? தூக்கி போட்டு வாழலாமே. ஆனால் நாம கட்டுப்படுறோம் பார்த்தீங்களா, இந்த மஞ்ச கயிறு, இந்த தாலி கயிறு, இது ஒரு அர்த்தம் உள்ளது என்று. ஆனால் லைசன்ஸ், ஓகே ஓகே, அதுவும் தேவைதான். லைசன்ஸ் கல்யாணத்துக்கு இனிமேல் லைசன்ஸ் வாங்க வேண்டியதா இருக்கும். அப்படிதான் வரப்போகுது. ஆக ஓகே, இது மாதிரியான சூழ்நிலையிலே, ஆனால் நம்ம தமிழ் பண்பாட்டை பொறுத்தவரை இந்த மாங்கல்யம் என்பது வேற்று கலாச்சாரத்திலிருந்து தமிழ் கலாச்சாரத்திற்கு தொற்றிக் கொண்டது தான் சிந்தனையாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நம்முடைய தமிழ் கலாச்சாரம் மாலை அணிவித்தல், பெண் தனக்கு பிடித்த மணவாளனுக்கு மாலை அணிவிக்கிறாங்க இல்லையா, அதுதான் இலக்கியத்தில் மற்றங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம் என்றால் அந்த மாலை அணிவிக்கிற நிகழ்ச்சி நம்முடைய தமிழ் கலாச்சார உணர்வு. எனவேதான் அந்த காலத்து அரசனாக இருந்தாலும் பெரிய மனிதனாக இருந்தாலும் பெண் பார்க்கிற படலம் என்று சொல்வாங்க. எத்தனை ஆண்கள் இருந்தாலும் அந்த ஆண்களிலே நல்லவன், தனக்கு தேவையானவன் என்பதை யார் சூஸ் பண்றது? பெண் தான் சூஸ் பண்ணா.
அது எப்படி சூஸ் பண்ணாங்க? மாலை அணிவித்தாங்க. அந்த மாலை அணிவித்து விட்டால் அவள் அவனுக்குரியவன் அல்லது அவன் அவளுக்குரியவள் என்ற ஒரு சூழ்நிலை. இதுதான் நம்முடைய தமிழ் இலக்கியத்திலும் கலாச்சாரத்திலும் நாம் பார்க்கின்ற ஒன்று. மாங்கல்யம் என்பது வேறொரு கலாச்சாரத்திலிருந்து நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திற்கு தொற்றிக்கொண்டது என்றுதான் ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். எனவே மஞ்சள் கயிற்றை விட அறிவிக்கின்ற மாலை மிக முக்கியமானது. எனவேதான் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆனாலும் எங்கேயாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணாலும் என்ன பண்றாங்க? மாலையும் கையுமா போறாங்க. அந்த மாலைக்கு அவ்வளவு மரியாதை. இயேசு அன்பானது இதெல்லாம் இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அது முதல் நாளிலிருந்து சாகிற வரை நாம் எப்படி வாழ்கிறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கையை அனுபவித்திருக்கிறோம் என்பதுதான் இந்த பிரச்சனை. எனவே நிறைய பேர் பேரப்பிள்ளைலாம் எடுத்துட்டீங்க, ஆனா நீங்க நல்ல மகிழ்ச்சி வாழ்க்கையை வாழ்ந்தீங்களான்னா கேள்விக்குறிதான். சிலர் இப்பதான் தொடங்கி இருக்கிறீங்க, நீங்களும் நல்லா மகிழ்ச்சியா வாழ்ந்தீங்களான்னா அதுவும் கேள்விக்குறிதான். உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ், உங்களுடைய துணையாளர்கள் ஆணாக்கு பெண்ணா இருக்கலாம், பெண்ணுக்கு ஆணா இருக்கலாம், எப்படி நம்பிக்கையாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் நேர்மையோடும் உண்மையோடும் அர்ப்பணத்தோடும் ஏற்றுக்கொள்கிற ஒரு வாழ்வு இருக்கிறது, நிலைப்பாடு இருக்கிறது. அதுதான் முக்கியம். நான் இவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டவள், நான் இவளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவன் என்ற ஒரு நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடிலே உறுதியாய் நிலைத்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை சிறப்பானதாக ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக. அப்படிப்பட்டவர்கள் தான் வாழ்க்கையிலே மகிழ்ந்திருக்கிறார்கள். பிள்ளைகளின் பிள்ளைகளை காணும் பொழுதும் அவர்களுடைய வாழ்விலே மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கிறேன், முதியவர்கள் தன் மனைவி இறந்த 2ஆம் நாள் தாத்தா இறந்து போயிடுவார், அந்த தாத்தா இறந்த 2ஆம் நாள் அந்த பாட்டி இறந்து போயிடுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா காலையில தாத்தா இறப்பாரு, சாயங்காலம் பாட்டி இறப்பாங்க. ஒரே நேரத்தில் கொண்டு போய் கல்லறையில் வைத்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்குதா இல்லையா? உங்களில் கூட சிலர் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். அதெல்லாம் நடந்திருக்கு, நானும் கைதுக்கூடாக பார்த்திருப்பேன். அதெல்லாம் அவளுடைய அன்பினுடைய ஒரு உச்சபட்சமான உறவு நிலைகள். அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை என்ற ஒரு நிலையிலே அவர்கள் வாழ்கின்ற ஒரு அன்பினுடைய ஒரு பிணைப்பு. இதுதான் கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அன்பின் பாடமாக இருக்கிறது. அந்த அன்பின் பாடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நிலைப்பாடை கிறிஸ்து எடுத்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகில் வாழும் பொழுது எத்தனையோ ஒரு வாய்ப்புகள் இருந்தது, ஆப்ஷன்ஸ் இருந்தது. அழைத்தார்கள், எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் அழைத்த பொழுதும் இயேசு ஒரு நிலைப்பாடை எடுத்தார். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிற அந்த நிலைப்பாடு. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16-17 சொல்வது போல தந்தை இறைவன் ஒரு திருவுளம் கொண்டார். தன் மகனின் வழியாக இந்த உலகத்தை மீட்டெடுக்க திருவுளம் கொண்டார். அந்த திருவுளத்தை மகன் நிறைவேற்றுகிறார். அந்த நிலைப்பாட்டில் மகனாகிய இயேசு கிறிஸ்து, சுதன் கடவுளாகிய இயேசு கிறிஸ்து நிலைத்து வாழ்கிறார். அதில் பிழறவே இல்லை. எவ்வளவோ அழைப்பு, பணம், பதவி, அந்தஸ்து, புகழ், இதற்கும் அவர் அடிபணியவில்லை. சாத்தானுடைய சோதனைகளுக்கும் அவர் அடிபணியவில்லை. எல்லாவற்றையும் அவர் வென்று அப்பாலே போ சாத்தான் என்று சொல்லி தன் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு வல்லமை உள்ள மகனாக, உண்மை உள்ள துன்புறும் ஊழியனாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார் என்பதே ஒரு சாட்சியம். அதே போல நீங்களும் உங்கள் வாழ்வில் சந்திக்கும் இடர்கள், குடும்பத்தில் சந்திக்கும் போராட்டங்கள் தொடங்கும் போது வாழ்க்கை இனிமையா இருக்கும். பணம், செல்வம் நம் கண்ணுக்கு தெரியும். ஆனா பாதி வழியில போகும்போது தொடக்கத்தில் இருந்த பணம் எங்கங்க, தொடக்கத்தில் இருந்த சொத்து எங்கங்க, தொடக்கத்தில் இருந்த இளமை எங்க, எல்லாமே ஒண்ணு ஒண்ணா காணாம போகும். அப்பொழுதுதான் நீங்கள் உறுதியோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவி நிலைப்பாடோடு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைப்பாடோடு உறுதியோடு இருக்கிறவர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள். அவர்கள் தான் மீண்டும் ஜெயித்து காட்டுகிறார்கள். இன்னைக்கு கூட கருத்துல வாசிக்கும் போது சொன்னார், தன் தொழிலில் இழந்ததை மீண்டும் பெறுவது. அருமையான ஒரு கருத்து பாருங்க. இழந்ததை நான் பெற வேண்டும் என்ற ஒரு நிலை, மீண்டும் என் தகப்பனுடைய இல்லத்திற்கு நான் செல்ல வேண்டும், காணாமல் போனதை தேட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு. அதுதான் உண்மையான ஒரு வாழ்வு. உங்கள் வாழ்க்கையிலே தொடக்கத்தில் நீங்கள் கண்டுகொண்ட எதை பார்த்து நீங்கள் வியந்தீர்களோ, எதற்காக திருமணம் இவரை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்களோ அது இல்லாமல் போகலாம். எந்த அழகு அந்த பெண்ணிடம் இருந்ததோ அது ஒருவேளை இல்லாமல் போகலாம். ஆனால் போற வழியிலே அந்த பாதையிலே நீங்கள் இழந்தாலும் நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து அவர்களோடு கைகோர்த்து இருவரும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நீங்கள் பிரமாணிக்கமாக இருப்பது திருமண வாழ்வு. அதுதான் அர்ப்பணம். அர்ப்பணம் சொன்னாங்க இல்லையா, நிறைய டாக் கொடுத்தாங்க. இன்னும் அர்ப்பணம் அதான். அதே போல துறவிகளாக நாங்கள் எங்களுடைய வாழ்விலே நிறைய பேர் என்ன பண்றாங்க, துறவிகள் எல்லாம் கூட
பணம், பொருள், பதவி, அந்தஸ்து, ஆசை, அதற்காக எந்த நிலைக்கும் எந்த உச்சத்துக்கும் போறாங்க. அதெல்லாம் தவறான ஒன்று. பணம் என்பது எதற்காக? வாழ்வதற்கு பணம் தேவை. பணமே வாழ்வாகி விடக்கூடாது. இப்படியெல்லாம் பணத்தை சம்பாதித்தவர்கள் எத்தனை ஆண்டுகள் அதிகமான ஆயுளோடு வாழ்ந்தார்கள். எப்படி அவர்கள் மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, பெருமையா இருக்கிறாங்க. மெத்தையிலே பணத்தை போட்டு அதன் மேலே படுத்து உறங்கியவர்கள் இருக்கிறார்கள். நான் சொல்றது குடும்பஸ்தன சொல்ல, துறவிகள், எத்தனை பெரிய பெரிய பணக்காரர்கள், ஜாமான்கள், சினிமா திரை நட்சத்திரங்கள், அவருடைய வாழ்க்கையெல்லாம் பொய்த்து போனது. இரவிலே தோன்றி பகலிலே சூரியன் வரும்போது மறைகின்ற நட்சத்திரத்தை போல் அவருடைய வாழ்க்கையெல்லாம் இல்லாமல் போனது. அதுதான் நம்முடைய சூழ்நிலையாக இருக்கு. எனவே இவையெல்லாம் கடந்து கடவுளுக்காக அர்ப்பணித்தோம். கடவுள் என்னை வழிநடத்துகிறார், கடவுள் என்னை ஆசீர்வதிக்கிறார், கடவுள் எனக்கு எல்லாம் கொடுக்கிறார். தேவையான பொழுது கரங்களை நீட்டும் பொழுது அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அதுதான் உண்மை. எனவே அங்கி ஒன்று போதும், எதுவுமே பையோ எதுவுமே நீங்க எடுத்து செல்ல வேண்டாம். நீங்க போங்க, ஏனாக்கா கூலியால் வேலையால் கூலிக்கு உரிமை உடையவன் என்று ஆண்டவர். உங்களுக்கு என்ன வேணுமோ அது அருளப்படும், உங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுக்கப்படும் என்பதை தான் ஆண்டவர் மிக தெளிவாக எங்களுக்கும் சொல்லுகிறார். ஆனால் நாங்கள் அதையெல்லாம் கடந்து எங்கேயாவது பணம் கிடைக்குமா, எதையாவது போலியான ஒரு வாழ்வு கிடைக்குமா என்ற ஒரு நிலையில் நம்முடைய வாழ்வு இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இதையெல்லாம் சிந்தித்தவர்களாக வாழ்வில் தொடங்கிய பிறகு சந்திக்கிற போராட்டம், சந்திக்கிற இன்னல்கள், பிரச்சனைகள், அவைகளெல்லாம் ஜெபத்தோடு ஆண்டவருடைய பிரசனத்தில் வைத்து மன்றாடும், ஜெபிப்போம். திவ்ய நற்கருணை சந்திப்பு, திருப்பலியிலே பங்கெடுத்து திவ்ய நற்கருணை உட்கொள்வது, ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதங்களை பெறுவதோடு மட்டுமல்லாமல் அனுதின ஜெபமும் ஜெபமாலையும் நம்முடைய வாழ்வை நல்ல முறையிலே வழி நடத்தும் என்பதிலே அந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த நிலைகளில் எல்லாம் திருப்பலியிலும் சரி, தனித்த முறையில் ஜெபிக்கும் போதும் சரி, உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, உங்கள் குடும்பத்தை முன்வைத்து ஜெபிங்க. தீமைகள், சாத்தான்கள் இவைகளெல்லாம் விலகி போகும். இதற்கு மத்தியிலே பங்காளிகள், கூட பிறந்தவர்கள், எதிர் வீடு, பக்கத்து வீடு என்று இருக்கிற இவர்களின் பொறாமைக்கண் இன்னொரு புறம். நம்ம நல்லா இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுடைய வசதியா இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது, நம்ம நல்லா வாழக்கூடாது என்று மறைமுகமாக செய்கிற சூழ்ச்சிகள், இவைகள் எல்லாம் வென்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, ஆண்டவருடைய அருளை, ஆண்டவருடைய கொடைகளை நீங்கள் பெற்று நல்ல வளமும் உடல்நலமும் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீங்கள் காணும் பேற்றினை ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று மகிழ வேண்டும். எனவே சொத்து எல்லாம் கடவுள் உங்களுக்கு நிறைய செல்வங்களை கொடுத்திருக்கிறார் இந்த குடும்பத்திற்கு. அந்த செல்வங்களில் மிக முக்கியமானது பிள்ளை செல்வம், குழந்தை செல்வம். அந்த குழந்தைகளை எப்பாடுபட்டாலும் நல்ல முறையிலே வளர்த்திடுங்கள், உருவாக்குங்கள். அதைவிட யார் உலகத்திலே சிறந்த செல்வந்தன் நினைக்கிறீங்க? பெரிய பணக்காரன் யார் உலகத்துல? கரெக்ட். நோய் இல்லாமல் எவன் இருக்கிறானோ, ஆரோக்கியத்தோடு எவன் வாழ்கிறானோ, எவன் ஒருத்தர் மருத்துவமனைக்கு போய் பணத்தை எல்லாம் இழக்காமல் இருக்கிறானோ அவனே பணக்காரன், அவனே செல்வந்தன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா, எங்க அப்பா ரிட்டையர் ஆனாரு, 40 லட்சம் வந்துச்சு. அடுத்த 3 வருஷத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவர் சிஎம்சியில் போய் 40 இல்லை 45 லட்சம் செலவு பண்ணிட்டு 5 லட்சம் குடும்பத்தை கடன் வச்சுட்டு போயிடுவார். பார்த்துக்கிறீங்களா? இது என்ன செல்வம்? இதெல்லாம் செல்வம். அவர் ஆயுளோடு இருந்து 40 லட்சத்தை 50 லட்சமாக கூட்டி தன் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டு போனார்னா அது ஆசீர்வாதமானது. எனவே இப்படிப்பட்ட நிலைகள் தான் தொடர்கிறது. எனவே நல்ல வாழ்க்கையும் தூய்மையான வாழ்வும் மனதும் இந்த நோயில்லாத ஒரு வாழ்வை கொடுக்கும். அதுதான் சொல்லுவாங்க. யாரிடம் தூய்மையான இதயம் இருக்கிறதோ, யாரிடம் நல்ல மனது இருக்கிறதோ, யாரிடம் பரிசுத்தமான உடல் இருக்கிறதோ அவர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வு இருக்கும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லாவற்றையும் செய்துவிட்டு நம்ம போயிட்டு நல்லா வாழணும்னா எப்படி வாழறது? ஒரு முறை ஒரு மருத்துவரிடம் போய் ஒரு மனிதன் கேட்டானா, டாக்டர் நான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும், நீண்ட ஆயுளோடு வாழணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னானா, இவன் ரொம்ப நல்லவனாட்டான். போய் அந்த டாக்டர் கேட்டாரா, உனக்கு ஏதாவது குடிக்கிற பழக்கம் இருக்குதாப்பா? சே, அது மாதிரி பழக்கம்லாம் எனக்கு இல்லை. வேற ஏதாவது தவறான பழக்கங்கள், சாப்பிட்றதாங்க போறது ஹோட்டலாக போய் சாப்பிட்றது, அது மாதிரி பழக்கமும் இல்லை அப்படின்னு சொன்னாராம். அப்போ தான் டாக்டர் சொன்னாராம், எதுவுமே அனுபவிக்காத நீ 100 வயசு வாழ்ந்து நேத்த பண்ண போறா சாப்பிடாத டாக்டர். ஆக அது மாதிரி இப்படி தீமைகளை அனுபவிப்பதற்காக நாம் வாழவில்லை. நம்முடைய வாழ்வை பிறருக்கு எடுத்துக்காட்டாக, நம்முடைய வாழ்வை பிறருக்கு வளமையாக எடுத்துக்காட்டி வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். எனவேதான்
கடவுளின் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து யாரெல்லாம் அதன்படி வாழ்கிறார்களோ அவர்களே என் தாயும் சகோதர சகோதரிகளும் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னொரு அப்படியே பெரட்டி தோசையை போட்டோம் சொல்ற மாதிரி திருப்பி போட்டோம்னா, என் தாய் அன்னை மரியாள், அவர் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், அந்த வார்த்தையை வாழ்ந்தார். நான் தன்னுடைய தந்தையுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தேன், அந்த நிலைப்பாட்டில் வாழுகிறேன். எனவே அவர் என்னுடைய தாயின் தகுதியை பெற்றிருக்கிறார். எனவே நீங்களும் அப்படி வாழ்வீர்களானால், கடவுளின் பிள்ளைகளாய் இருப்பீர்களானால், நீங்களும் அந்த தாயும் சகோதர சகோதரிகளும் என்ற நிலைப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.